எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். நீங்கள் ஏன் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணுகிறார்? நம்ம சில நேரத்தில் ஆயத்தம் பண்ணுறது அழகா இருக்காதுன்னு அவர் நினைச்சிருப்பார். நீங்க உங்களை ஆயத்தம் பண்ணுங்க, உங்களுக்குரியவைகளை நான் ஆயத்தம் பண்றேன். நீங்க யார் ஆயத்தம் பண்ணணும்? உங்களை ஆயத்தம் பண்ணுங்க. நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுங்கள், மணவாளன் வரப்போகிறார். நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க, நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க, தகுதி உள்ளவர்களை ஆயத்தப்படுத்துங்க, சுவாசிக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துங்க, தரிசனம் உள்ளவர்களை ஆயத்தப்படுத்துங்க. நீங்க உங்களுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுக்கு தேவையானவைகளை தேவன் ஆயத்தப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார், படுத்துவார், இன்னும் அதை செய்வார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அல்லது அவர்களை பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போக வேண்டாம், அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய ஆயத்தப்படுத்துதலில் ஒரு காரியம்தான் சங்கீதம் 23:5. அவருடைய ஆயத்தப்படுத்துதலில் ஒரு பெரிய திட்டமிடுதல் தான் சங்கீதம் 23:5. அது முன்னால, கொரோனாவுக்கு முன்னால ஒல்லியா இருந்த எத்தனை பேருக்கு இப்ப தொப்பை வந்துருச்சு தெரியுமா? நமக்கு என்ன குறை வச்சார்? இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? என்ன ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறீங்க? உங்களுக்கு இல்லை என்ன? தோத்திர ஏற்ற காலத்துல கத்த தருவாராக. ஏக்கத்தோடு காத்திருங்கள். அப்ப நல்லா கவனிக்கணும். தோத்திர ஆண்டவர் நமக்கு ஒரு குறையும் வைக்கல. இதுவரை அழகா நடத்தினார், அற்புதமா நடத்தினார், மகிமையா நடத்தினார். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு பந்தியை என் அப்பன் ஆயத்தப்படுத்துகிறவன். நான் அதை அறிவதற்கு முன்னே, நான் அதை பார்ப்பதற்கு முன்னே, என் கண்கள் தெரிவதற்கு முன்னே யாரும் காணாத சில ஆயத்தங்கள் எனக்காக செய்யப்படுகிறது. இன்னைக்கு பகல் வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் புதியவைகளை செய்கிறவர். ஆண்டவருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? எதை செய்தாலும் நியூலியா இருக்கும், புதுசா இருக்கும். ஆமா, என் வாழ்க்கையில் அவர் பயன்படுத்துகிற பேட்டர்ன் உங்க வாழ்க்கையில் அவர் பயன்படுத்த மாட்டார். உங்க ஊழியத்தில் அவர் பயன்படுத்துகிற பேட்டர்ன் என் வாழ்க்கையில பயன்படுத்த மாட்டார். உங்களை மாதிரி என்ன படைச்சாரா? தோத்திர எல்லாரையும் ஒவ்வொரு மாதிரி திணிச்சா தான் படைச்சார். பாத்தீங்களா? நம்ம கூட வாழ்றவங்க எத்தனை பேர் ஒரு விதத்திலையும் சம்பந்தம் இல்லாம இருக்கான். பாத்தீங்களா? நம்ம பேசுறதுல சொல்றேன், ஆண்டவர் நம்மளை புதுசு புதுசா தான் படைச்சார். எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க. ஒரு மனுஷனுடைய ரேகையாவது இன்னொரு ரேகையோட ஒத்து போகுதா? இல்லை. அப்ப எல்லாரையும் தோத்திரம் ஒரு நபர் கூட அந்த கருவிலிய நம்ம ஸ்கேன் பண்றாங்க. இல்லை, நம்ம மேலே நாடுகளுக்கு போகும் பொழுது இங்க எல்லாம் தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற சில ஏர்போர்ட்டு தான் மனுஷனையே மதிக்கிறது இல்லை. தோத்தர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறவே ஆமை தோத்தர் இந்த மிருக காட்சி சாலையில் தோத்தரை பண்ணிவிட்டி அனுப்புகிற மாதிரி அனுப்ப போ 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 போ. அதில் கொடுமை நம்ம ஏரியாவில் இருக்கிற ஏர்போர்ட்டு தான். ஆனால் மேலே நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா எதுவுமே பார்க்கறது இல்லை, யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது நின்று 2 பேர் பார்ப்பாங்க. நம்ம பாட்டு போனால் நம்ம கண்ணை ஸ்கேன் பண்ணி போயிட்டே இரு. தோத்தர கையை எப்படி வச்சா கையை ஸ்கேன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆமைக்கு நிற்க வேண்டியதை வராது. தோத்தரம் இங்கே தான். தோத்தரம் உங்கள் அப்பா பேர் என்ன? உங்கள் அப்பாவுக்கு உண்மையிலே நீ தான் பிறந்தியா, இல்லை சைடில் வேற யாரும் இருக்காங்களா? இப்படியெல்லாம் கேட்பான் பாருங்க. அப்படி ஒரு கொடுமை நம்ம ஏரியாவில் தான் இருக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் ஒருவனை போல இன்னொருவனை படைக்கவில்லை. ஏன் அப்படின்னா என் அப்பன் எல்லாருமே புதுசு புதுசாக செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், நீங்க உங்களை ஒரு நாள் அற்பமா நினைக்கப்படாது. ஏன்னா உங்களை மாடல்ல நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, வேற யாரும் கிடையாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க ஒரு ஆளை மாதிரி 7 பேர் இருப்பாங்க. தோத்தரம் அப்படி தோத்தரம் என்னதான் இருந்தாலும் கேரக்டர் வித்தியாசமா தான் இருக்கு. ஒருவேளை தோத்தரம் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னால பேப்பர்ல ஏதோ ஒரு இதுல படிச்சேன், சிவாஜி கணேசனை மாதிரி இன்னொருத்தர் இருந்தாராம். ஒரு நம்ம சமீபத்தில் ஒரு நாடகத்தில் சரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்குமா அவரும் ஸ்டேஜில் செத்து போயிட்டார் போல. பாருங்க தோத்தர் அவரை மாதிரியே இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய நான்வெஜ், இவர் வெஜ்ஜா இருப்பார். அவர் கோவப்படுவார், இவர் சாந்தமாக இருப்பார். இந்த உலகத்தில் யாருமே ஒன்று மாதிரி இருக்க முடியாது. காரணம் படைத்தவர் கர்த்தர், அது நியூலியா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரால் படைக்கப்பட்டது புதுசாக தான் இருக்கும். தேவனா